Honorable Sundarlingam Pradeep, you have 12 minutes. மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று இந்த பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பாக இந்த உள்நாட்டு சந்தையில் ஏற்பட்ட உப்பு தட்டுப்பாடு தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கை என்பது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. எனவே வரலாற்றை பொறுத்தவரையில் இலங்கையிலே உள்நாட்டு தேவைக்கு போதிய அளவு உப்பு கடந்த காலத்திலே உற்பத்தி செய்யப்பட்டது. அந்த மக்களுக்கு அது தேவையை பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக உப்பு தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்பட்டதை நாம் அறிவோம். அதன் பின்பு இந்த உப்பு இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அவர் இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. எனவே இந்த உப்பு தட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் உள்நாட்டிலே வருடம் ஒன்றுக்கு 1,80,000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட தேவை, அதாவது இலங்கை உள்நாட்டு தேவைக்கு 2 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு தேவையாக இருக்கின்றது பாவனைக்கு. இந்த உப்பு தேவை, அதாவது சமையலுக்காக வீட்டு தேவைக்காக உப்பு பயன்படுத்துகிறார்கள். அதே போல் கைத்தொழில் தேவைகளுக்காகவும் உப்பை பயன்படுத்துகிறார்கள். அதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகவே இந்த உப்பு இறக்குமதி செய்யப்பட வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. எனவே ஆரம்பத்திலே தட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசு ஏற்படுத்தியதென்று பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறி வந்தார்கள். முதலிலே அரிசி தட்டுப்பாடை கூறினார்கள், பின்பு தேங்காய் தட்டுப்பாட்டை கூறினார்கள். ஒவ்வொரு தட்டுப்பாட்டையும் தேசிய மக்கள் சக்தி அரசு மீது அவர்கள் திணித்தார்கள். கடந்த காலத்திலே சரியான திட்டமிடல் இவர்களிடம் காணப்படவில்லை. நாட்டுக்கு தேவையான உற்பத்தியை திட்டமிட்டு சரியான முறையிலே மேற்கொள்ளப்படாமையினால்தான் பல்வேறுபட்ட தட்டுப்பாடுகள் இலங்கையிலே ஏற்பட்டது. எனவே இந்த அரசாங்கத்தின் மீது எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் சுமத்துகின்றார்கள். எனவே நாங்கள் கூறுகிறோம், இந்த உப்பு தட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது சுமத்திவிட்டு இவர்கள் நல்லவர்கள் போர் கருத்துக்களை இன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே புத்தளம், ஆணையிறவு, அம்பந்தோட்டை, மன்னார் போன்ற பகுதிகளிலே பிரதான உப்பளங்கள் காணப்படுகின்றன. இந்த உப்பளங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த உப்பானது இன்னும் பாரம்பரிய முறையிலே தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்புதான் தற்பொழுது ஆணையிறவு உப்பளத்திலே நவீன முறையிலே நாங்கள் உப்புகளை தற்பொழுது உற்பத்தி செய்து வருகிறோம். எனவே இன்று சரியான முறையிலே சத்தோசம் மூலமாக உப்புகள் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்புகள் இன்று விநியோகிக்கப்படுகின்றது. இன்று தட்டுப்பாடு இல்லாமல் இன்று மக்கள் உப்பை நுகர்கின்றார்கள். எனவே இந்த எதிர்க்கட்சியினர் கூறுவது போல எல்லா தட்டுப்பாடுகளுக்கும் எமது அரசாங்கத்தை குறை கூறுவது அவர்கள் வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, அதாவது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. இன்று மக்கள் செல்வாக்கு இல்லாத எதிர்க்கட்சியினர் இன்று அவ்வாறு குப்பைக்கு சமமான நிலையில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை
இன்று நாட்டு மக்கள் கருத்தில் எடுப்பது கிடையாது. எனவே தாங்களுக்கு எதை பேசுகின்றோமோ, எந்த விடயங்களை பேசுகின்றோம் என்ப ஒரு விளக்கமில்லாமல் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும், ஏதோ கருத்துக்களை கூற வேண்டும், அது செய்திகளாக வர வேண்டும் என்றுதான் இன்று சிலர் இன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று சிறையிலே இருந்து விடுதலையானவர் இன்று பாராளுமன்றத்திலே வந்து தூய்மையானவர் போல இன்று கைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த கால இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள்தான் இன்று நல்லவர்கள் போல நடிக்கின்றார்கள். எனவே சிறையிலே இருக்க வேண்டியவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு நாட்டு மக்களையும் நாட்டையும் மறுபடி குழப்புகின்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டிருப்பது வேடிக்கைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. இன்னொரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிரதி சபாநாயகர் அவர்களே, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே கடந்த கால அரசாங்கங்கள் தேசிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது விசேடமாக மலையக மக்களை புறக்கணிப்பார்கள். அந்த தேசிய வேலை திட்டத்திலே மலையக மக்களை உள்வாங்க மாட்டார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் மலையக மக்கள் வசிக்கின்ற தொடர் குடியிருப்புகளை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதாவது கிட்டத்தட்ட 79 தொடர் வீடுகளையும், அதே போல அது தோட்ட கம்பெனிகளால் நிர்வாகம் செய்யப்படுகின்ற அந்த தொடர் வீடுகள், அதே போல தனியார் கம்பெனிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற 8 வீடுகளும் மொத்தமாக 87 தொடர் வீடுகளை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதனுடைய ஆரம்ப நிகழ்வாக அண்மையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் காவத்தை ஓப்பாவத்தை தோட்டத்திலே அதன் முதற்கட்ட நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். எனவே இதற்காக கிட்டத்தட்ட 112.5 மில்லியன் ரூபாய்களை இந்த வேலை திட்டத்துக்காக நாங்கள் செலவிடுகிறோம். இதற்கான நிதி, அதாவது அனுசரணை மூலமாகத்தான் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதாவது யூனிலிவர், கொழும்பு தேயிலை வர்த்தக சங்கம், அக்பர் பிரதர்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நன்கொடையாளர்கள் மூலமாகத்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூலமாக இன்று தொடர் வீடுகள், அதாவது மலையக பகுதியில் உள்ள தொடர் வீடுகள் இன்று புனர்நிர்மாணம் செய்யப்படுகின்றது. ஆனால் இன்று எவ்வாறு கூறுகிறார்கள்? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களை தொடர்ச்சியாக இந்த தொடர் வீடுகளிலே லயன் காம்பராக்கிலே இருக்க செய்வதற்காக அந்த தொடர் வீடுகளை திருத்துகின்றார்கள் ஒழிய அந்த மலையக மக்களுக்கு காணி உரிமையோ அல்லது தனி வீட்டு திட்டத்தையோ கொடுக்க மறுக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை இன்று கூறிக்கொள்கிறார்கள். எனவே நாங்கள் மிக தெளிவாக கூறுகிறோம், இந்த நாட்டிலே பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்த மலையக மக்களுடைய வாழ்க்கை இன்றும் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மூங்கெடுத்த வண்ணமே இருக்கிறார்கள். எனவே காணி உரிமையும் வீட்டு உரிமையும் கொடுக்கும் வரை அந்த மக்கள் அதே லயன் காம்பராக்களிலே அடைக்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அந்த காணி உரிமையும் தனி வீடும் கிடைக்கும் வரைக்கும் அந்த தொடர் வீடுகளில் இருக்கும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் சீர் செய்கிறோம். எனவே இன்று கடந்த காலங்களிலே ஆட்சியிலே இருந்து கொண்டு ஆட்சியிலே அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு பல்வேறுபட்ட சுகபோகங்களை அனுபவித்து தாங்களையும் தங்கள் குடும்பங்களையும் வளர்த்து கொண்டவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த 76 வருடங்களாக செய்ய முடியாதவற்றை 6 மாதத்திலே இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது இவர்களுடைய அறிவிலே கேலிக்கூத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே இந்த நாட்டின் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள்.
உன்னிப்பாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தை இந்த அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும். நிச்சயம் மக்கள் ஆணையை பெற்ற இந்த அரசாங்கம் மக்களுக்கு சிறப்பான சேவையை செய்யும். மக்களிடம் பெற்றுக்கொண்ட வாக்குக்கு சரியான வேலை திட்டங்களை நாட்டிற்கு நடைமுறை செய்வார் என்று மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இன்று நான் முதல் கூறியது போல குப்பையிலே தூக்கி எறியப்பட்ட இந்த எதிர்க்கட்சியினர் மக்களுடைய எண்ணங்களிலே விஷத்தை விதைப்பதற்காக பல்வேறுபட்ட போலியான குற்றச்சாட்டுகளை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரதி சபாநாயகர் அவர்களே. எனவே மேலும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்னவென்றால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது இந்த நாட்டின் தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி மிக குறுகிய காலத்திலே நாங்கள் இன்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிறோம். எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெறுகின்ற பொழுது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். இன்று நாட்டில் இனவாதம் இல்லாமல் இன்று நாட்டிலே அனைத்து மக்களும் ஒரு நிம்மதி மூச்சு விட்டு இன்று வாழக்கூடிய சூழலை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்படுத்தி இருப்பதை இன்று எதிர்க்கட்சியினர் சந்தோஷமடைய வேண்டும். எனவே இன்று சிறை செல்ல பயந்தவர்கள் எல்லாம் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்து இன்று நல்லவர்கள் போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூறுகிறோம், இன்னும் சிறிய காலம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கூக்குரலிடுங்கள். விசாரணைகள் சரியான இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மிக விரைவாக நீங்கள் உங்களுக்கு உரிய இடம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த இறுதியாக நான் உன்னை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த விவாதத்திலே உப்பை பற்றி பேசுவதால் தமிழிலே பிரபல்யமான ஒரு பழமொழி இருக்கிறது பிரதி சபாநாயகர் அவர்களே. உப்பை தின்னவன் தண்ணியை குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை பெறுவான். எனவே தப்பு செய்தவர்கள் யாரும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலே தப்பிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு, எனவே இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வளமான நாடு, அழகான வாழ்க்கையை தருவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.